ஏசாயா 52:12 இந்த நாளில் வாக்குத்தத்தமாக கர்த்தருடைய சமூகத்தில் நான் பெற்றேன். ஏசாயா 52:12 நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார். நீங்கள் தீவிரித்து புறப்படுவது இல்லை, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இது ஒரு ப்ராஃபசி என்றே சொல்லலாம், தீர்க்க தரிசனம். நீங்கள் தீவிரித்து புறப்படுவது இல்லை, தீவிரித்து புறப்படாதிருங்கள் என்பதும் அதிலே திட்டமாக நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்வது போல உங்களுக்கு கட்டளையாகவும் அது இருப்பது போல நான் எண்ணுகின்றேன். நமக்கு விசேஷமாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று அது. அதாவது எந்த காரியமானாலும் கர்த்தர் முன்னே போகும்படி காத்திருக்க வேண்டும். கர்த்தாவே, நீர் எங்கள் முன்னே போகாதிருந்தால் எங்களை இவ்விடத்து நின்று அனுப்பாதிரும் என்று பழைய ஏற்பாட்டிலே பக்தன் கதறுகிறார். ஆம், ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக நீங்கள் புறப்படுகிறீர்கள் என்றால் உடனடியாக அழகா ஷர்ட்டை போட்டோம், தலை சீவினோம், உடனே கிளம்புவோம், அந்த காரியத்தை போய் பார்த்தரலாம் அப்படின்னு சொல்லி இறங்காமல் எந்த காரியத்திற்கும் கர்த்தர் உங்கள் முன்னே போக சற்றே காத்திருங்கள். Wait upon the Lord for some time. ஆண்டவர் உங்கள் முன்னே போக காத்திருங்கள், அப்பொழுது அவர் உங்கள் முன்னே போவார். நான் வீடியோ இன்ஜினியராய் பணியாற்றும் பொழுது கடினமாக உழைக்க வேண்டிய, அதாவது ஏராளமான வேலைகள் இருந்து கொண்டிருக்கும். என்றாலும் மாலை நேரத்தில் நான் பிரசங்கம் பண்ண வேண்டியதாக இருக்கும். காட்டேஜ் ப்ரேயர்ஸில் தான் பேசுவேன். சில நேரங்களில் இங்கொன்றும் அங்கொன்றும் ஆலயத்தில் போய் பேசுவேன். அப்படிலாம் இருக்கும். கன்வென்ஷன் கூட்டத்துக்கு சில நேரங்களிலே கூப்பிடுவார்கள், இப்படியெல்லாம் இருக்கும். அப்போ நான் அந்த கூட்டத்துக்கு மாலை நேரத்தில் ஒரு ப்ரேயர் மீட்டிங்காக இருக்கும், ஒரு சர்ச்சில் இருக்கும். அப்போ உடனே நான் என்னுடைய வேலையை ஒரு அந்த அலுவலக நேரம் மட்டுமாக செய்து முடித்த பிறகு காத்திருப்பேன். நான் அதற்கு முன்னமே ஜெபித்தாலும் கூட, ஒரு கூட்டம் என்றால் பல நேரங்கள் கூட ஜெபித்தது எனக்கு ஞாபகத்துக்கு இருக்கிறது. ஆனால் அந்த நேரத்தில் காத்திருப்பேன். கர்த்தர் எழுந்தருளி ஒரு வார்த்தையை கொடுக்காவிட்டால் நான் அங்கு செல்வதில்லை. அதுவரை காத்திருப்பேன். கரெக்டான நேரத்துக்கு அங்கு போய்விடுவேன். ஏனென்றால் என்னிடத்திலே வசனம் கர்த்தரிடத்திலிருந்து கிடைத்திருக்கும். கர்த்தர் முன்னே போவார். நீங்கள் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கிடுங்க, தீவிரித்து புறப்படாதீங்க. எதுக்குமே, எதுவாக இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும், தீவிரித்து புறப்படாதிருங்கள். உங்களுக்கு வெளியே ரோட்டில் நின்று இந்தாங்க 1 கோடி ரூபாய் உங்களுக்கு பரிசுன்னு கொடுத்தாங்கன்னாலும் டப்புன்னு போய் வாங்க வேண்டாம், ஜெபம் பண்ணி அதன் பின்பு பெறுங்கள். உங்களுக்குரிய பரிசாக இருந்தாலுமே நீங்கள் பட்டம் பெறும் நாளிலே ஆண்டவர் சமூகத்தில் நேரத்தை செலவு செய்யுங்கள். தீவிரித்து புறப்படுவது இல்லை, தீவிரிக்காதிருங்கள். புறப்படுறதுக்கு எந்த நாளும், எப்பொழுதும், எக்காலத்திலும். இரண்டாவது, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இதோ நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை. ஆண்டவர் உங்களை ஒரு எல்லையில் ஸ்தாபிப்பாரானால் நிலைநிறுத்துவார். நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல அந்த காரியத்தை விட்டு நீங்கி போவதும் இல்லை, அதே நேரத்தில் ஓடி போகிறவர்கள் போய் எதையும் பிடித்து கொள்ளுகிறதும் இல்லை. உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகணும். எப்படி? இப்போ ப்ரிப்பரேஷன் டைம் மாறணும். நீங்கள் நம்மகிட்ட இருக்கிற ஒரு பெரிய ஒரு குணாதிசயம் என்னன்னா, அழகாக லேட்டாக எல்லாரும் நாம் சொல்வோம். எங்கானாலும் சரி, எப்பொழுதும் லேட், எதற்கும் லேட், லேட்டாகத்தான் போக வேண்டும் என்கிற ஒரு குணாதிசயம் நம்மகிட்ட இருக்குது. ஆனால் அதே இது உங்கள் காரியம்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக இருப்பீங்க.
அப்ப நீங்க கர்த்தருடைய காரியத்தில் ஏன் அந்த அளவு காட்ட மாட்டீங்க? உங்க காரியம், சே ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்க போகிறது அப்படின்னா ஆளா கரெக்டா ஆயத்தமாய் நிற்பீங்க. நாளைய தினத்தில் பிரசிடென்ட்டை நீங்க மீட் பண்ண போறீங்க, இந்தியாவினுடைய ஜனாதிபதியை மீட் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு தேவையான உடை எத்தனை முன்னமே சூஸ் பண்ணி எடுத்து வைக்க வேண்டிய பேக், அங்கே போகும்போது என்னுடைய பேக் எப்படி இருக்குன்னு ரெடி பண்ண மாட்டீங்க? அப்ப நீங்கள் பெருமை அடைகிறீர்கள் என்றால் அதிலே உங்களுக்கு கரிசனை இருக்கிறது, கர்த்தரை தேட சமயமா இருக்கிறது அப்படின்னா அதுல பிழையேதும் இல்லாமல் ஆண்டவருடைய சமூகத்தில் காணப்படவும் இருந்துவிட்டால், கர்த்தர் முன்னே செல்ல வேண்டும் என்று கேட்டால் அவர் செல்வார். சொன்ன வாக்கு தப்ப மாட்டார். சொல்றேன் கவனிங்க, சொன்ன வாக்கு தப்ப மாட்டார். 2-3 பேர் நடுவில் இருக்கிறேன்னார்னா இருக்கிறார். இப்பொழுதும் மீட்பர் இயேசு கிறிஸ்து நமது மத்தியில் இருக்கிறார். ஆமா, கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமது மத்தியில் இருக்கிறார். அவருக்கு வானம் சிங்காசனம், பூமி பாதபடி, ஃபுட் ஸ்டோர் என்றாலும் நமக்கு முன்னே போகிறவராக ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டா தப்ப மாட்டார். மகனே மகளே, வாக்கு தப்ப மாட்டேன். கொடுத்தா வாக்கு, அவர் சத்திய வாக்கு அருளினால் அவர் மாற மாட்டார். அவர் சத்திய வாக்கு கொடுத்தால் மாற மாட்டார். அப்ப நீங்க கேளுங்க, என் முன்னே செல்லும். கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். பாடுங்க, இயேசு ராஜா முன்னே செல்கிறார். கைதட்டி ஆமென். ஓசன்னா கீதம் பாடுவோம், வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஓ ஜெயமே, ஓசன்னா ஜெயமே. எல்லாரும் பாடுங்க, என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை, என்றும் அல்லேலூயா துதி மகிமை. Come on everyone, கைதட்டி பாடுங்க. ஆமென். இயேசு ராஜா எங்கள் ராஜா, எங்கள் ராஜா என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஜெயம் நமக்கே. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், ஓ பயமும் இல்லை கலக்கமில்லை, கர்த்தர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. கைகளை தட்டி எல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அப்ப நீங்க ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க, உங்களுக்கு வாக்கு பண்ணாருன்னா முன்னே போவா. பயப்படாதீங்க. வாலிப பிள்ளைங்க, நீங்க காலேஜுக்கு அனுப்பும்போது உங்களுக்கு பயம், என்ன ஆகுமோ, பிள்ளைக்கு என்ன ஏது நேரிடுமோ, முழங்கால் ஊன்றுங்க. சமாதானம் பிறக்கும் வரைக்கும் இதயத்தை ஆண்டவர் பாதத்தில் ஊற்றுங்க. அப்பொழுது தேவ சமாதானம் உங்களுடைய இருதயத்தை நிரப்பும். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நிரப்புதுன்னா முன்னே போயிட்டாருன்னு அர்த்தம். கிராண்டட், அவர் முன்னே போய் கிரியை வாக்கு பண்ணிட்டார். காத்திருக்கணும், அவருடைய வாக்கு தத்தம் நிறைவேற காத்திருக்கணும். பிதாவின் வாக்கு தத்தம் நிறைவேற
எருசலேமிலே நீங்கள் காத்திருங்கள், எருசலேம் விட்டு போகாமல் காத்திருங்கள் என்று மீட்பர் இயேசு சொன்னாரே. ஆகவே வாக்குத்தத்தங்கள் எல்லாரும் நிறைவேற காத்திருக்கும் பொழுது அவர் நிறைவேற்றுவார். ஆமென். கைவை சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இதோ பின்பு வேதம் என்ன சொல்லுகிற, முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகு காக்கிறவராய் இருப்பார். டபுள் ப்ரொடெக்ஷன் ஆண்டவர் தருகிறார். முன்னே செல்லுகிறார், பின்னே உங்களை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். குத்துகிறவர்கள், முதுகில குத்துகிறவர்கள் இருக்கிறார். முதுகில குத்துறவங்க யாரு? கூட இருக்கிறவங்க குத்தும் போது தான் முதுகில குத்துவாங்க. மெயினா கோழைகள் தான் முதுகில வந்து குத்துவாங்க, நேரம் வரமாட்டாங்க. அங்கதான் இருக்குது. ஆண்டவரை காட்டி கொடுத்தது யூதாஸ் தான். ஏன்னா ஆண்டவர் ஒரு சில நேரங்களில் மறைந்தும் போயிருக்கிறாரா. ஆகவே அவர்களுக்கெல்லாம் பிடிக்க வருகிறவர்களுக்கு ஒரே எண்ணம், ஆண்டவரை காட்டி கொடுக்கணும். யூதாஸ் வா, விலை பேசுகிறாங்க, எதுக்கு? அவர்கிட்ட காசு பணம் பேசுகிறாங்க, எதுக்கு? காட்டி கொடுக்கணும், நாங்கள் கரெக்டாக பிடிக்கணும். உன்னுடைய சீஷர்களில் வேற யாரையா பிடிச்சிட்டு போயிடக்கூடாது. ஆகவே அப்படி செய்கிறாங்க. அவர் முன்னே ஆண்டவர் போகிறார்னா அவருடைய வல்லமை பாய்ந்து கொண்டிருக்கும். பிதாவினுடைய பிரசன்னமும் குமாரனுக்கு முன்னே எப்பொழுதும் இருந்ததுனால ஒன்று பாருங்க, அவரை பிடிக்க வந்தவர்கள் பின்னிட்டு விழுந்தார்கள். அப்ப தேவன், ஆம், ஆண்டவர் உங்கள் முன்னே போவாரானால் உங்களுக்கு பயம் வேண்டாம். வாழ்க்கை என்னும் பிரயாணத்தில் முன்னே அவர் செல்லும்படி உங்கள் கைகளை அவருக்கு முன்னே ஒப்புவியுங்கள். உங்கள் விண்ணப்பங்களை அவர் பாதத்தில் சமர்ப்பியுங்கள். வாழ்க்கை ஒரு பிரயாணம்தான். அவர் மேக தூணாக வருவார், அக்கினி ஸ்தம்பமாக வருவார். 2 ப்ரொடெக்ஷன் மட்டுமல்ல, முன்னே சென்ற தூதன் இஸ்ரவேலுக்கு பிறகாலே காக்கிறவராகவும் போய் நின்றார். முன்னே போகிறவர் பின்னே போய் நின்றார். ஹல்லேலூயா. வாழ்க்கை பயணத்திலே மேகத்தூணாய் வருபவரே, வாழ்க்கை பயணத்திலே பாடுங்க, மேகத்தூணாய் வருபவரே, உம் வார்த்தையின் திருவுணவால் அனுதினம் தேற்றுகிறே, உம் வார்த்தை திருவுணவால் அனுதினம் தேற்றுகிறே. ஆமென். ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். சொல்லுங்க எல்லாரும், என்னை சபையா முழுவதும் பாடுவோம். நான் அறிவேன் உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். மனிதர் தோற்றும் போது உம்மில் மகிழ செய்பவரே, மனிதர் தோற்றும் போது உம்மில் மகிழ செய்பவரே, அதை தாங்கிட பலன் கொடுத்து தயவாய் அணைப்பவரே. சொல்லுங்க, ஆமென். தயவாய் அணைப்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். வாழ்க்கை பிரயாணத்தில் எதுக்குமே பயப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க. நம்ம ஆண்டவர் சிருஷ்டித்தது தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. அவருக்கு எல்லாம் தெரியும். அவர் நம்மோடு இருக்கிறார். ஒண்ணுதான் நிச்சயம், என்ன? யார் உங்களுக்கு விரோதமா இருக்கிறார்களோ, எவர்கள் உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினார்களோ உன்னுடைய பட்சத்தில் வருவார்கள். நம்புங்க. ஆமென். இன்னைக்கு இவன் எதிரணி, ஒரு நாள் எனக்கு பின்னணியா இருப்பான், என்னுடன் இருப்பான். அவ்வளவுதான். வேதம் சொல்லுது, பூமி அனைத்தும் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் ஒரு நாள்.
அப்போ அது ஒரு நாள் நிறைவேறும்னு விசுவாசிங்க. அந்த நாளிலே எல்லோரும் உங்கள் நண்பர்களாக இருப்பார்கள். தேவனை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட்டிருப்பார்கள். எல்லோரும் கர்த்தருடைய நாமத்தை சொல்வார்கள். சண்டை ஏது, சச்சரவு ஏது? தென்கொரியாவிலே நீங்கள் போய் பார்ப்பீர்கள். ஆனால் எந்த பக்கம் திரும்பினீங்கனாலும் சிலுவை தெரியும். சிலுவை என்றால் சர்ச்சு தெரியும். ஏராளமான சபைகள். கார் பிரயாணமாய் நான் அந்த தென்கொரியாவினுடைய தலைநகரில் நானும் சோஃபையும் பிரயாணித்த போது கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. ஒரு பெரிய நீளமான ஆறு போல ஒன்று இருந்ததற்கு அருகாமையில் இங்கும் அங்கும் எங்கும் சிலுவைகள். எல்லாரும் ஆண்டவரை தேடுகிறார்கள். தேவனை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கிறார்கள். வாவ்! அந்த விதமாக ஒரு நாள் பூமியவே மாற்ற ஆண்டவருக்கு எவ்வளவு எளிதான காரியம் தானே. அப்ப ஆண்டவருடைய வேலை வரும்பொழுது அது சம்பவிக்கும் என்று விசுவாசியுங்கள். மீட்பர் இயேசு கிறிஸ்து மனுக்குலத்திற்காக மரித்தார் என்பதை நம்புங்கள். அதை இவங்க இன்னும் அறியல, அதனால முரட்டாட்டமா இருக்காங்க. அதுபோல எதுவும் உங்களை சேதப்படுத்தாது என்று விசுவாசிங்க. உங்களோடு கர்த்தர் இருந்தா எங்கும் பேசுவார், எல்லார்ட்டையும் பேசுவார். பிலாத்துவினுடைய மனைவிட்ட பேசலையா ஆவியானவர்? பரிசுத்த ஆவியானவர் பேசலையா? ஆமா, ஒன்று நீங்க புரிஞ்சுக்கிடுங்க, எங்கும் பேசுவார், யாரிடத்திலும் பேசுவார். ஒன்றும் பயம் வேண்டாம். வாழ்க்கை பிரயாணத்தை குறித்து ஒண்ணுமே பயம் வேண்டாம். கை வைத்தலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உச்சாம சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமா, எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. எங்கும் அனுகூலமானவர்கள் உனக்கு இருக்கிறார்கள் நம்பு. ஆமென், ஹல்லேலூயா. நான் ஒரு கடையில் ஒரு கண்ணாடி ஃப்ரேம் வாங்குகிறதற்கென்று ஒரு இடத்துல நான் போயிருந்தேன். கண்ணாடி வாங்கும்படியாக நின்றுருந்தேன். அந்த கண்ணாடி மாற்றுவோம்னு சொல்லிட்டு நின்றுருந்தேன். அங்கே போனால் அங்கே இருக்கவங்க எல்லாரும் என்னை ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நான் மாஸ்க் போட்டிருந்தேன் இத்தனைக்கும். ஆனால் கூட அங்கே இருந்த டாக்டர்கிட்டலாம் போய் சொல்லிட்டாங்க, பாரு ஆலன் பால் வந்திருக்கிறாரு, ஆலன் பால் வந்துரு. எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. என்னடா வித்தியாசமாக பார்க்குறாங்கன்னு பார்த்தேன். யாருமே தெரிஞ்ச முகமும் இல்லைன்னு. அப்புறம் அவங்க சொன்னாங்க, அந்த டாக்டரும் எட்டி பார்க்குறாங்க, ஆலன் பால் வந்திருக்கிறாருன்னு சொல்லி. ஒரே சந்தோஷம். அந்த ஒரு கண்ணாடி மாற்றுவதற்கான இடமா இருந்தாலும் அனுகூலம் பண்ணுகிறவர்களை கர்த்தர் அங்கே வச்சிருக்கிறார். நான் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் உங்கள் முன்னே போய் எந்த இதயத்தெல்லாம் எப்படி திருப்பணுமோ திருப்பி உங்களுக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்களை கர்த்தர் வைப்பார். பயப்படாதீங்க. இந்த அதிகாரத்தில் படித்து பாருங்க. ஏசாயா 52 ஆண்டவர் தம் ஜனத்துக்கு தான் லெட்டர் எழுதுகிறார். எழும்பு எழும்பு சியோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். இது சியோன் குமாரத்தியை பற்றி மெயினாக பேசுகிறார். 2ஆம் வசனத்தில் பாருங்க. சியோன் குமாரத்தி சிறைப்பட்டு போன, 2ஆம் வசனம் பின்பக்கம், சிறைப்பட்டு போன சியோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. இப்போ கட்டுகள் உன் கழுத்தில் கிடக்கு. என்ன கிடக்குது? மனுஷர் போட்டிருப்பாங்க சில சாபங்கள். அந்த கட்டை நீயே கழட்டுப்பா. கர்த்தர் சொன்னாரு, கல்லை நீங்க புரட்டுங்க, நான் லாசரை வெளியே கொண்டு வரல, புரட்டுங்க, அவ்வளோதான், கல்லை புரட்டுங்க. ஆண்டவர் உங்க கூட இருக்கும் பொழுதும் சில நேரங்களில் போராட்டம் உண்டு, வரலாம், வந்திருக்கலாம், உண்டுன்னு இல்லை, வரலாம். ஆண்டவர் படகுல இருந்தப்ப பெரிய புயலும் காற்றும் வீசலையா? ஆண்டவர் நம்ம அருகில் இருக்கிறாருன்னு அதுக்காக ஒன்றுமே சின்ன விதமாக ஒரு நெகட்டிவாக ஒன்று கூட நடக்காதுன்னு அப்படி நினைக்கக்கூடாது. ஆனால் அது நெகட்டிவாக நடக்கிறது ஆண்டவருக்கு தெரியும் என்று நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. ஆமேன். அதனால ஆண்டவர் இருக்கிற போது ஒரு நெகட்டிவாக ஒன்று நடக்குதுன்னா அது சீக்கிரத்தில் நமக்கு அனுகூலமாக மாறப்போகுது. அது வரைக்கும் பார்க்காத ஆண்டவரை அன்னைக்கு பார்க்குறாங்க. எழுந்திருந்து அதட்டினார், ஏய் கடல் அமைதியாரு, காற்று சைலண்டாருன்னாரு, அதட்டினார், அவ்வளோதான். ஏன்டா இப்போ இறஞ்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு பிள்ளைகள் இருந்தா அப்படி சொல்லி இருப்பாங்க பாருங்க. அது மாதிரி அதட்டுறாரு பிள்ளை, அது சத்தம் கேட்குதா என்ன, அதட்டுறாரு, இறையாதே அமைதலாயிரு. உடனே அமைதலாது.
அப்ப ஒரு தீய காரியம் குறுக்கிடுதுன்னா ஆண்டவருடைய எக்ஸ்ட்ரா வல்லமையை நம்ம பார்க்க போறோம், அவருடைய மகத்துவ வல்லமையை பார்க்க போறோம்னு அர்த்தம். அதனால அவர் சொல்றாரு, என்னுடைய பலவீனங்களில் நான் இன்னும் மேன்மை பாராட்டுவேன், ஏன்னா ஆண்டவர் வல்லமையை நான் இன்னும் பார்க்க போறேன்னு பவுல் கண்டுபிடிக்கிறார். எனக்கு பலவீனம் இருக்குன்னா நான் ஆண்டவருடைய வல்லமை இன்னும் அதிகமாக சந்திக்க போறேன். ரெண்டாவது, இந்த கட்டுகள் மனுஷரால் உங்களுக்கு போடப்பட்டிருக்கலாம், இதில் ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருக்கலாம். நீங்கள் என்ன, சில தேவ மனிதர்களே, சில ஊழியக்காரங்களே, சில நேரங்களில் சில சர்ச்சு பாஸ்டர்ஸே கொடுத்துடுவாங்க, சாபங்கள் கொடுப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட சகோதரன் சொன்னார், ஐயா நான் அரபு நாட்டில் வேலை செஞ்சேன், எனக்கு ஒன்றும் அதிகம்லாம் சம்பளம் இல்லையா, ரொம்ப கொஞ்சம். நான் திரும்பின உடனே நான் சர்ச்சுக்கு போனேன், ஒரே சந்தோஷமாக எனக்கு இருந்தது, முன்னமே இருந்த அதே ஆராதனை எல்லாம் நடந்தது. ஆனால் பாஸ்டர் என்னிடத்துல பேச மாட்டேன்ட்டார், சர்ச்சை விட்டு போன்னு சொன்னார். ஏன்னு கேட்க தெரியல அப்படின்னாரு. என்னன்னு கேட்டேன், இல்லை நான் அந்த வெளிநாட்டெலாம் போயிட்டு வந்ததுனால ரொம்ப பைசா வச்சுருப்பேன், சர்ச்சு கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லி என்னை அனுப்பி விட்டாரியா, அன்னைக்கு வந்து நம்ம ஆசீர்வாத திருச்சபையில் சேர்ந்தேன்னு சொல்லி சொன்னார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்றை நீங்கள் கவனிச்சு கொள்ளுங்க, அவங்களுக்கு அவரவருக்கு என்ன பாடோ தெரியல. அயல் நாட்டுக்கு போயிட்டு வந்தால் கையில் பணம் இருக்கும், ரொம்ப இப்போ இப்படிப்பட்ட நேரங்களில் சிலர் சாபம் உனக்கு கொடுத்துருக்கலாம். நீ ஒருவேளை உன் கையில் இருந்த நல் பங்கை ஒரு பகுதியை கொடுக்கலான்னு கூட கர்த்தர் நினைச்சிருந்து அதை கொடுக்காம வச்சிருந்து நினச்சிக்கவே, அந்த சாபம் கொஞ்சம் தூரம் போராடிக்கிட்டே இருக்கும். உண்மையில் நீ கொஞ்சம் பங்கு இருக்கலாமான்னு வச்சுக்கோங்களேன், அதனால போராடிட்டு இருக்கலாமா இருக்கும். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, எப்போ அந்த கட்டை நீ கழற்றிடு. மனுஷர் உனக்கு கொடுத்த சாப கட்டுகள் இல்லைன்னா நீயே உன் மேலே போட்டுக்கிட்ட கட்டுகள் இருக்கும். சிலர் சொல்லுவாங்க சண்டை வர்ற நேரத்தில், நிச்சயமா இப்படித்தான் செத்து போவேன் பாருங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. நீயே உனக்கு போட்டிருக்கிற கட்டுகள் உன் கழுத்தில் இருக்கு, கழட்டு. இன்றைக்கு ஆண்டவருடைய நாமத்தினால கழட்டு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் எல்லாருடைய முழங்காலும் முடங்கும்னா அவர்கள் கொடுத்த சாபமும் முழங்கால் போடும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமாம், உங்களுடைய மூதாதையரே சிலர், தாத்தா பாட்டியே சிலர் பொறாமையில கொடுப்பாங்க, உன்னை அலக்கழிச்சுக்கிட்டு இருக்கும், தெரியாது, முன்னாடி இல்லாமல் வெளியே பேசி கொடுத்துருப்பாங்க. அது ஒரு உனக்கு அவங்களுக்கும் சம்பந்தம் இருக்குல்ல, ரத்த சம்பந்தம் இருக்குல்ல, 3-4 தலைமுறை வரைக்கும் கனெக்ஷன் இருக்குல்ல ஸ்பெஷலாக. அதனால கொஞ்சம் போராடிப்பாங்க. நீ ஆண்டவர் சொல்கிறாரு கலட்டுப்பான்றாரு, ஆண்டவரை நீர் கலட்டி உடனே, ஏ கலட்டு, நீ அதை உன் கழுத்தில் கிடக்கு, கலட்டு. என்ன செய்யணும்? ஆண்டவருடைய நாமத்தை பயன்படுத்து, கலட்டி போடு. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த கட்டுகளை கலட்டி எறியன்னு தூக்கி எறி. அப்புறம் உன் நட பாரு, வீர நடையா இருக்கும். ஹல்லேலூயா. கைகள் வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்போ அதனால தான் இந்த ஆண்டவர் சொல்றாரு, தூசியை உதறிவிட்டு எழும்பு, வீற்றிரு, உட்கார்ந்துரு, உன் கட்டுகளை கலற்று. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், அது பின்பதான் 7ஆம் வசனத்தில், உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார்னு சியோனுக்கு சொல்லுகிற சிஷ்யனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகா இருக்கிறது அப்படின்னா, சியோன் குமார்த்திக்கு சொல்லுங்க, உன் தேவன் தான் ரூலரா இருக்கார், அரசாளுகிறவரா இருக்கிறார், பயப்படாத, அதனால கலங்காத. சூழ்நிலைகள் எப்படி மாறி இருந்தாலும் அப்படியே திருப்புவார், சுக்கானை பிடித்து திருப்புவது போல திருப்புவார். ஆமா, இமை பொழுதிலே அழகாய் திருப்புவார். நாங்கள் புரூனே தேசத்தில் ஊழியத்தை செய்யும் பொழுது ஒரு டாக்டர் வீட்டில் தங்கியிருந்தேன். அந்த டாக்டர் ரொம்பமா ஆண்டவரை நேசித்து எனக்கு நல்ல அன்பான உபசாரங்களை எல்லாம் செய்து மீட்டிங் கூட்டிகிட்டு போவார். திரும்ப வந்து அவர் வீட்டில் ஒரு நேரம் நாங்கள் ஒரு இடத்துக்கு புறப்பட்டு போவோம் என்று சொல்லி போய்கொண்டிருந்தோம். போய்கொண்டே இருக்கிற போது அவர் தான் கார் ஓடுறார். அவர் கொஞ்சம் எல்லாத்தையுமே கொஞ்சம் விசேஷமாக என்னது அற்பமாக தான் வச்சுருப்பார். அற்பமானா என்னன்னா, அவர் காருனாலும் அற்பமாக தான் எண்ணுவார், எதையும் அற்பமாக எண்ணுவார், கத்தரை தவிர எதுனாலும் அவருக்கு அற்பமாக தான் இருக்கும்.
அவர் ஓட்டுறதே ரொம்ப ஸ்டைலாக ஓட்டுவார், ஒத்த கையில் தான் ஓட்டிகிட்டு இருப்பார். பார்த்துக்கிட்டே இருந்தால் ஆச்சரியமாக இருக்கும். போய்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு அந்த டாக்டர் சொன்னார், இந்த ஒரு இடத்த நீங்கள் பார்க்குறீங்களா எங்கள் ஊரில் அப்படின்னு சொல்லி கேட்டார். சொன்னேன். அவ்வளோதான் பாருங்க, கண்ணிமைக்கு நேரத்தில் அப்படி காரை சர்றன்னு திருப்பினார். அப்படியே கார் வெகு வேகமாக யூட்டர்ன் போட்டு அப்படி அடுத்த ரோட்டுக்கு அப்படி திரும்பி நின்றுச்சு. பார்த்துங்க, அசந்து போயிட்டேன் நான். அடாடா, என்ன ஒரு யூட்டர்ன், எவ்வளோ அழகாக திருப்பி நிறுத்திட்டாரு. அப்படி உடனே நிறுத்தின வேகத்தில் அதே வேகத்தில் எடுத்து போயிட்டே இருந்தார். இப்போ நான் சொல்கிறேன், அந்த டாக்டருக்கு அவ்வளோ அழகாக யூட்டர்ன் போட தெரியும்னா நம்ம ஆண்டவருக்கு எவ்வளோ வேகமாக உங்களை வாழ்க்கை சுக்கான திருப்ப முடியும்னு நம்புங்க. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் மனுஷன் அல்ல, உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். அவை பயப்படாதீங்க. அப்ப அதனால தான் சொல்றாரு, உன் தேவன் தான் அரசாடுறாரு, எல்லா சூழ்நிலையும் திருப்புவார், அழகாய் திருப்பி உனக்கு அனுகூலமாய் அதை மாற்றுவார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். இஸ்ரவேலின் தேவன் உன் பிறகே உன்னை காக்கிறவராய் இருப்பார். கர்த்தர் உன் முன்னே போவார், கர்த்தருடைய ஆவியானவர் உன் பிறகே உன்னை காக்கிறவராய் இருப்பார். ஷார்ட்டா சொன்ன இவ்வளவுதானே. கர்த்தர் உன் முன்னே போவா, கர்த்தருடைய ஆவியானவரோ உன்னை காக்கிறவராய் உன்னோடே இருப்பார். உன் புறம் முதுகுல குத்துறவங்களா யாரும் இராதபடி உனக்கு இச்சகம் பேசுகிறவங்களெல்லாம் அடக்கி, உன் சத்துருக்களும் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் என்றபடி அடக்கி காட்டுகிறவர் ஆவியானவர். ஆவியானவரை தூசிச்சாங்கன்னா அவங்க தீபம் அணைஞ்சு போகும். தாய் தகப்பனை தூஷிக்கிறவனுடைய தீபம் காரிருளில் அணைந்து போகும். ஆவியானவரை மட்டும் தூஷிக்க முடியாது. உனக்கு இருக்க ப்ரொடெக்ஷனுக்கு எதிராக யாரு புறப்படுறாங்களோ அவங்க தீபம் அணைந்து போவதை காண்பீர்கள். ஏன்னா ஆவியானவரை மட்டும் தூஷிச்சா அதுக்கு மன்னிப்பு இல்லைல்ல. குமாரனா இருந்தாலும் பரவாயில்ல, மன்னிக்க கூடும், குமாரனே இறங்குவார். ஆனால் ஆவியானவரை தூஷிக்க இடம் இல்லைல்ல. அப்போ உங்களை ப்ரொடெக்ட் பண்றவர் ஆவியானவர். தேவன் உங்களை காக்கிறார், குமாரன் உங்களை காக்கிறார் என்றாலும் ஸ்பெஷலாக உங்க கூட இருந்து தகப்பன் போல தாய் போல புரொடெக்டராக கர்த்தர் உங்களை காக்கிறவர். அவர் உங்கள் ஆத்மாவை காப்பார், எல்லா தீமைக்கு விலக்கி காப்பார் என்று சொல்வதற்கு உரித்தான அதற்குரிய நபர், அதற்குரிய பெயர் புகழுக்குரிய நபர். அப்படிப்பட்ட கர்த்தர் யார் என்றால் ஆவியாயிருக்கிற கர்த்தர். அதான் வேதம் சொல்லுகிறது, ஆவியாயிருக்கிற கர்த்தராலே நாம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாவோம். அப்ப ஆவியாயிருக்கிற கர்த்தரை தான் அது குறிக்கிறது. ஆம், ஆவியானவர் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவார். மனுஷருடைய சூது வாதான எண்ணங்களுக்கு எல்லாவற்றிற்கும் விலக்கி காப்பார். பலவிதமான தந்திர எண்ணங்கள் இருக்கும். மனுஷர்கிட்ட சுயசித்தம் கொடுத்தப்ப லெஃப்ட் அண்ட் ரைட் அதுல எல்லா எல்லைக்கும் போய் வருவாங்க. நிறைய தந்திரமான எண்ணங்கள், பேச்சுக்கள், கேலி பேச்சுக்கள், முன்னொன்று பின்னொன்று பேசுவாங்க. பல காரியம் இருக்கும். ஆனா அது எல்லாவற்றையும் மாற்றுறவர் ஆண்டவர் தான். முன்னொரு நாள் நான் சொன்ன ஒரு நகைச்சுவையான சம்பவம் உங்களுக்கு நினைவிற்கு இருக்கும் என்று எண்ணுகிறேன். ஒரு நாள் ஒரு மனுஷன் மரண படுக்கையில் இருந்தான். பின்பதாக டாக்டர்கள் அவனை கைவிட்டார்கள். இன்னும் சில நிமிடங்களில் மரிக்க போகிறான். அவன் தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி எல்லாம் சம்பாதிச்சான். அவனுக்கு தன் மனைவியின் மேல் வன்கண். அடடா, இவ வாழ போறா, நான் கஷ்டப்பட்டு சேர்த்த பணத்தெல்லாம் இவா அனுபவிக்க போறா, அதனால ஒரு உபாயம் பண்ண வேண்டும்னு ஒரு திட்டம் போட்டான். அவன் சொன்னான் மனைவியை பார்த்து, மனைவியே என்னோட கடைசி ஆசையை கேட்டுக்கம்மா. என்னங்க சொல்லுங்க. நான் செத்த உடனே பெட்டியில் என்னுடைய பணத்தை எல்லாம் பேங்க்ல இருந்து கொண்டு வந்து எல்லாம் உள்ளே போட்டு அடுக்கி பெட்டியை மூடிட்டேன்னா என் ஆத்மா சாந்தி அடையும்னு அவன் சொல்லிட்டான். அப்போ உடனே அந்த பொண்ணு அவர் செத்த உடனே அவள் எல்லா பணத்தையும் போய் பேங்க்லேருந்து எடுத்து கொண்டு வந்து பெட்டிக்குள்ளே அடுக்க உட்கார்ந்தார். அப்போ அந்த பையனுடைய அப்பாவுக்கு கொஞ்சம் மனசாட்சி உள்ளவர். அவர் பார்த்தாரு, டே மருமகனை ஏமாத்திரியாடா, கள்ளப்பயலே, செத்து போன பிறகும்
இந்த உனக்கு இருக்கிற வன்கண் இவ்வளோ இருக்கு, மனைவி பணத்தை என்ஜாய் பண்ணிடுவான்னு நீ அதே பெட்டிக்குள்ளே கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். அவன் என்ன சொல்லியிருக்கிறான், நீ எல்லாம் பெட்டியில் போட்டேன்னா நான் பரலோகத்துக்கு போகும்போது நிறைய பணக்காரனாக போவேன், அங்கே நல்லா வாங்கி சாப்பிடுவேன்னு சொல்லியிருக்கிறான். உடனே இதுதான் அப்படின்ற உடனே அவர் சொன்னார், கூப்பிட்டு மருமகிட்ட கேட்டார் என்ன விஷயம்னு. இல்லை மாமா பரலோகத்துக்கு போனால் பணம் சாப்பிட்றதுக்கெல்லாம் வேணும்னு கேட்டார், அதான் பெட்டிக்குள்ளே அடுக்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் சொன்னேன். அடடா, உனக்கு விவரமே தெரியாது, அங்கே பரலோகத்தில் பேங்க் இருக்குது, இப்படி போய் பணமாக கொண்டு போக வேண்டாம், எல்லா பணத்தையும் எடுன்னாரு. எடுத்த உடனே சொன்னார், ஒரு செக்கு போடு, செக்கு உள்ளே வச்சிரு, அவங்க போய் மாற்றிடுவான் பேங்க்கில், பரலோக பேங்க்கில் மாற்றிடுவான், என்ஜாய் பண்ணட்டும் அவன் அப்படின்னு சொன்னேன். சூதுவாதான மக்கள் எங்கும் இருப்பார்கள். உங்களுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் தான் பரம தகப்பன் போல இருந்து ஆலோசனை கொடுத்து பணத்தை செக்கா மாற்றி தரணும். ஹல்லேலூயா, கையில் வச்சு சொல்லும் ஹல்லேலூயா. உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. எழுந்து நிற்போமா? மனுஷருடைய எண்ணங்கள் பலவாறு இருக்கும், சூழ்நிலைகள் பலவாறு இருக்கும், புயல் வீசும், காற்று வீசும். ஆனால் உங்க கூட கர்த்தர் இருந்தும் ஏன் இப்படி புயல் வீசுன்னு பயப்படாதீங்க, கேள்வி கேட்காதீங்க. ஐயரே எங்களுக்கு இறங்கும், அடியேனுக்கு இறங்கும் என்று சொல்லி கேளுங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தை பார்த்து கூப்பிடுங்க. ஆண்டவரே, நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என்னோடு கூட இருந்து என்னை நடத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சூதுவாதான மனுஷர்கள் எல்லாரும் இருக்கிற இடத்துல எனக்கென்று அருமையாக ஒரு நன்மையை கட்டளையிடுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஹல்லேலூயா கேளுங்க. அவர் உங்களை காப்பார், உங்களை விட்டு விலக மாட்டார், உங்களை கைவிட மாட்டார். சொல்லிட்டார்னா வாக்குத்தத்தத்தில் அவர் உண்மை உள்ளவர். ஆபிரகாம் தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எழுதியிருக்கு. செத்து போன லெவல்ல இருந்த கர்ப்பத்துல குழந்தை வைக்க முடியும்னா இந்த மாதத்துல ஆண்டவர் உங்க கண்ணீரை துடைப்பது உறுதி அல்லவா? ஆசீர்வாத பெருவிழாவில் உங்களுக்கு ஆசீர்வாதம் தரப்போவது உண்மை அல்லவா? ஐயனே இவர் காசி ஈகுவாய், மெய்யாய் உனை சார என்றும். ஐயனே இவர் காசி ஈகுவாய், மெய்யாய் உனை சார என்றும். பொய்யாமி உலகாசையை விட்டு மெய்யாய் உனை சார என்றும். பொய்யாமி உலகாசையை விட்டு மெய்யாய் உனை சார என்றும். ஐயனே இவர் காசி ஈகுவாய், மெய்யாய் உனை சார என்றும். ஐயனே இவர் காசி ஆண்டவருடைய வல்லமை பெரியது. உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும் தான் இந்த பாட்டு பாடி இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஐயனே இவருக்கு ஆசி அருளும் என்று ஆண்டவரிடத்துல கெஞ்சுவதாக தான் உங்களுக்கு பாடலை பாடியிருக்கிறேன். ஆம், கர்த்தர் சமூகத்தில் உங்களுக்காக பாடியிருக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு இறங்கும்படி காத்திருப்பார், அவர் உங்கள் முன்னே போவார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி போற்றி துதிங்க. ஆண்டவருக்கு துதி சொல்லுங்க. நன்றி நன்றி கர்த்தாவே. ஆண்டவருக்கு துதிகளை செலுத்துங்க. பிதாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆவியானவரே நன்றி சொல்கிறோம். ஆவியானவரே நன்றி. பிதாவே உமக்கு நன்றி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு நன்றி 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 சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா
Hallelujah.